My name is what? My name is என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். ஸோ இது தான் KRS. ஸோ இங்கே நம்ம போய் தெரியுதா, இங்கே நம்ம போய் டிக்கெட் புக் பண்ணி சென்னை போக வேண்டியதுதான். என்னதான் பண்ண போகிறது தான் தெரில, பார்க்கலாம். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனா, டிக்கெட் ஃபுட்ஃபேர், டிக்கெட்ஸ் ஃபுட்ஃபேர். சரி, இப்போ நம்ம எங்கே போய் டிக்கெட் புக் பண்ணுறது தெரியலையே, போய் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தெரியுதா, என்ன தெரியுதா தெரில. ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ண போனேன், பிகாஸ் ரிசர்வேஷன் நம்ம பண்ணல. அன்ரிசர்வில் போய் பார்த்திங்கன்னா வெறும் 145 ரூபா. பெங்களூர் டு சென்னை, சென்னை டு பெங்களூர் 200 வந்துட்டு போயிடலாம் போல். இது தெரியாமல் நான் 500 ரூபா 1000 ரூபான்னு செலவு பண்ணேன். பட் இருந்தாலும் அன்ரிசர்வேஷன் நின்று போகிற மாதிரி வரும். சரி, ஓகே, நம்ம வ்ளாகிங் தானே வந்தோம். சரி, அதை போய் இப்போ ஃபஸ்ட்டு முடிச்சு டிக்கெட் புக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். பட் ரொம்ப க்ரௌடுப்பா. இத்தனைக்கும் திஸ் இஸ் நாட் எ வீக் டேஸ், பட் வியாழக்கிழமை தான் ஆகுது. ஸோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இது என்ன கதைனா, 10:40க்கு ஒரு ட்ரெயின் வருமா. 10:40க்கு வர ட்ரெயினில் நம்ம ஏறிக்கணும். முன்னாடி எல்லாம் கடைசி ஏறிட்டோன்னா சென்னை பண்ணிவிட்டு இறங்கிடணும். அதுதான் நல்லா இருக்குது. ஸோ அப்போ ட்ரெயின் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணணும் ட்ரெயினுக்கு, அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் நான் ஒண்டியே போகிறேன்ப்பா, அதுதான். பட் ஓகே, this is the Bangalore railway station. இங்கதான் வரும் போனா இல்ல யாரா வந்து லாக் பண்ணிருக்காங்க. நீங்கள் ரன்னிங் எல்லாம் போகிறீங்க, இங்கே பாருங்க கேப் போல கொடுத்தியா அங்கே அப்படியே அந்த வீடு மீன்தான் எதுவும் ஆகலையா? எதுவும் ஆகல, சாப்பிடல கைங்கராடி. அன்ரிசர்வேஷனில் போகிறோம்ல, அதால தான். இங்கேயா அன்ரிசர்வேஷனில் பண்ணால் இப்படி தான் போல. ஆட பாருங்களா, கஷ்டம். அன்ரிசர்வேஷன் பண்ண இப்படி தான் போல. ஐயோ, சத்தியமா முடியாது. அப்படியே உட்காந்து சீட்டு கிடைக்காதா? நான் உள்ள போனேன். ஸோ அன்ரிசர்வேஷனில் போனோன்னா பாத்ரூமில் உட்காந்து போகணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இதுதான் போல். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது.
இங்கே தானே உட்காரணும் போல. பிரியாணியா? பாத்ரூம் ஆண்ட உட்காந்து போனோம் நம்ம. தெரியாதனமா வந்துட்டேன்னு சத்தியமா சொல்கிறேன். அப்பா நான் சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் இனிமேல் அன்ரிசர்வேஷன் டிக்கெட்டில் ஏறவே மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இது அன்ரிசர்வேஷன் டிக்கெட்டில் நம்ம போக போகிறதே இல்லைப்பா. தெரியாதனமாக வந்துட்டு ஒரு மேக்கப் பண்ண சொன்னார். 120 டிக்கெட்டு. நான் நைட்டு போனால் காலையில் வந்துடும் மிஸ் பேத்துட்டாரு. சரின்னு சொல்லி வந்தா அங்கே பாருங்க சீட்டே இல்லை. இப்போ மணி 11 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு போவோமா? நான் சத்தேன். சிக்கன் பிரியாணியா? ஸோ நடக்கிற குத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளேயே நான் உட்காந்துடலாம் போல். இங்கே தான் இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், லைஃப்பில் அன்ரிசர்வேஷன் ட்ரெயினில் மட்டுமே போக மாட்டேன். வீடியோ பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? வீடியோ பண்ணுறா? ஆமாம் ஆமாம். சமோஸ் போட்டோ. இல்லைங்க, ட்ரெயினில் இடமே இல்லை. அதுலேயும் பூந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா? வேறு லெவலு. சத்தியமாக சுத்தமாக இடமே இல்லை. இதில் இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் அடேங்கப்பா. ஸோ இனிமேல் அன்ரிசர்வ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறதில்ல நான் சத்தியமாக. ஏன்னா இப்போ மணி 10:35 ஆகுதா? 10:35. ஒன்றும் ட்ரெயின் எடுக்கலை. நீங்கள் நான் தரையில் தான் உட்காரணும். லைஃப்லேயே இப்போ போனதில்லைப்பா. கையில் காசு இருக்கு, பட் சென்னை போகிறதுக்கு பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லையா திரும்ப. இதை விட்டா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். பாருங்க என்ன இங்கே ஒரு சின்ன ஸ்டோரி நடந்துச்சு. அது ட்ரெயின் கிளம்புறதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். ஒரு இல்லை ட்ரெயின் எடுத்துட்டாங்க. பெரிய அட்வைஸ் என்ன தெரியுமா? லைஃப்பில் வேணா ரிசர்வேஷன் ட்ரெயின்லேயே போக மாட்டேன் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த நடப்பாதையில் தான் போய் உட்கார போகிறேன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு போகுமா? வேளாங்கண்ணி மாதிரி தான். கரெக்டாக 10:40 ட்ரெயினு 10:40 மணிக்கு எடுத்தாங்க. என்னடா இது எனக்கு வந்து சோதனை, நம்ப முடியல. சீரியஸாக என்னை இப்படி தான் உட்காந்து நான் ட்ராவல் பண்ணுன்னு பாருங்கள். நான் சத்தியமாக சொல்கிறேன், அன்ரிசர்வேஷனில் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் லைஃப்பில். என்ன பண்ணுறது? இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? படுத்து தூங்கிடணும், வேறு வழியே இல்லை. அடுத்த ஒரு கொடுமை என்ன தெரியுமா? மேலே வந்து உட்காந்து நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக தெரியுதா? இப்போ கடைசியாக டாப்பில் வந்து உட்காந்து என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டே போகுது. ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் கூட்டம் ஏறிக்கிட்டு இருக்கு அன்ரிசர்வேஷனில். என் வீட்டில் என்ன சொல்ல போகிறேன்னா, தயவு செஞ்சு யாரும் அன்ரிசர்வேஷனில் போயிடாதீங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அன்ரிசர்வேஷன் வந்தால் இதுதான் லாஸ்ட் டைம். ஸோ இப்போ இந்த சார் நான் எதுக்கு வீடியோ எடுத்தேன்னா, மேலே அந்த கம்பி இருக்கிற மாதிரி அதில் உட்காரவே முடியாது, வலிக்கும். அதில் போய் படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ வடக்கன்ஸ் எல்லாம் அங்கே பாருங்கள், விட்டா உழுவுற மாதிரி தான் இருக்குது. இதை தான் பார்த்து உழுவாரா மாட்டாரா? அங்கே பாருங்கள் எப்படி
பிணிங்கிக்கிட்டு பிசைஞ்சிக்கிட்டு அடங்க அப்பாடே அங்கே பாருங்க. ஆனால் இடம் கிடச்சாங்க கை காலெல்லாம் விரைச்சிக்கிச்சு வேறு. கீழே வரத்துங்க இருக்கிறாங்க, மேலே வரங்க பாருங்க. இப்போ என்னென்ன பண்ணுறாருன்னு பாருங்க. இதை தான் அந்த ட்ரெயினில் உட்காந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போடுறது இங்கே போகிறது வேறு லெவலில் போங்க, காமெடியாக போகுது. பாத்ரூம் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. வாட்டர்ல பிடிக்கிறோம். கடைசியாக சீட்டு கிடச்சாச்சு. 4 மணி ஆகும் சென்னைக்கு போகும். சீட்டு கிடச்சிச்சுன்னு இங்கே வந்து பார்த்தா சீட்டு கிடச்சி படுத்த மேலே பார்த்தா மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த கொடுமையை பார்க்குறீங்களா? நான் படுத்துட்டு மேலே பார்த்தா அந்த ஆங்கிளில் தெரியுது, நான் இந்த ஆங்கிளில் இருக்கேன். என்ன ஒரு கொடுமை சார் இது. சீட்டு கிடச்சி ப்ரோஜனம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. வெளியே வந்தாச்சு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். நான் லைஃப்பில் இனிமேல் அன்ரிசர்வேஷன் ட்ரெயினை ஏற மாட்டேன். ஏற மாட்டேன். நான் சத்தியமாக ஏற மாட்டேன். என் லைஃப்பில் இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாடம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் விட்டு இறங்கிடுறேன், அப்போ தான் ரிலீஃப். ஃபைனலி ரிலீஸ் ஆகிட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்கிடுறேன். ரைட்டாக லெஃப்டாக லெஃப்ட் நிம்மதி கடைசி ஒரு லேட் சென்னை இறங்கிட்டுப்பா. சீரியஸாக இனிமேல் சத்தியமாக அன்ரிசர்வில் ஏற மாட்டேன். அன்ரிசர்வ் ரிலேஷனில் லைஃப்பில் இந்த அன்ரிசர்வேஷன் பக்கமாக எப்போ போகிறதில்ல. ஆனால் அப்போ தப்பான வழியில் போகிறதுக்கிறேன். எந்த இடத்துல போனால் நமக்கு எக்ஸைட் ஆகிறதுக்கு நான் அதை பார்த்துட்டு வந்து பார்த்துட்டேன். அதுக்கு பின்னாடியே போனால் எக்ஸைட் ஆகிடலான்னு நினைக்கிறேன். எக்ஸைட் ஆகலாம், கன்ஃபார்ம் ஆகலாம். இங்கேருந்து போயிட்டு நின்றுக்கிட்டு கால் வேறு சுற்றிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஒரு வழியாக இங்கேருந்து அங்கே போனிட்டு மெட்ரோ ஸ்டேஷனா, மெட்ரோவில் போனால் என் வீட்டுக்கு போயிடலாம். தெரியல, பக்கத்தில் ஸ்வீட் கடை இருக்குது, ஒரு பக்கம் கால் வேறு பிடிச்சிக்கிச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம சென்னை மாதிரி வராதுப்பா. ஸோ கைஸ், அதான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ அந்த வீடியோ அதோட முடிச்சிடலாம். ஓகேவா? எவ்வளோ கஷ்டப்பட்டு அன்ரிசர்வேஷன் ட்ரெயின் புக் பண்ணாமல் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். அதில் இது ஓகே என்னமோ முடிச்சிடலாம். இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா சத்தியமா. ஸோ இதோட இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது அவன் ஃப்ரெண்ட்லி அப்புறம் வினா ஜஸ்டிஸ். சி பை நெக்ஸ்ட் வீடியோ.
என்னோட மற்ற வீடியோஸுமே பாருங்கள் நிச்சயம் பிடிக்கும். இது கொடுத்தா ஏதாவது தானே ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ see you by next video. So bye. My name is. My name is. My name is.